தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஸோ நான் எப்படி வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நம்புகிறேன். ஸோ ஜெனடிக் ப்ராப்பர்ட்டி மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருமே நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாம் புஸ்தகம் 4 அதிகாரம் 8 காயின் தன் சகோதரனாகி ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகி ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். காயின் ஆபேலை கொலை செய்தான். பாருங்கள், பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு கத்தி எடுத்து குத்திட்டான். யார் மனசையும் வார்த்தையினால கொலை செய்யாதபடிக்கு இன்னைக்கு காப்பாரா? கொலை என்பது கத்தி எடுத்து குத்துறது மட்டும்தான் கொலைங்களா? வார்த்தையினால் ஒருத்தரை வேதனைப்படுத்துகிறதும் கொலைதான். ஒருவரை பற்றி தப்பாய் பேசி அவதூறாய் பேசி அவர்களை காயப்படுத்துகிறதும் கொலைதான். எல்லாருக்கும் மத்தியில ஒருத்தரை அவமானப்படுத்தி துஷ்டமாய் பேசுகிறதும் கொலைதான். அப்படி பார்த்தா நான் நிறைய கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்றீங்களா? இருக்கலாம். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ரத்தத்தால் கழும்படி கத்திரத்தில் சமூகத்தில் தாழ்த்துவோம். இன்றைக்கு வார்த்தையினால் யார் மனதியாவது நான் காயப்படுத்தியிருந்தால் என்னை மன்னியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வார்த்தையினால் யார் மனதியாவது காயப்படுத்தியிருந்தால் என்னை மன்னியும் அப்படின்னு கத்தட்ட மட்டுமில்ல, அவங்ககிட்டயும் மன்னிச்சிருப்பா, வார்த்தையினால தெரியாம உன்னை காயப்படுத்தி விட்டேன் என்று சொல்லுங்களேன். இந்த நாள் பாருங்களேன், பரலோகத்தின் தேவன் உனக்கு ஆசீர்வதித்து என் பிள்ளை எவ்வளவு தாழ்மையா ஒரு காரியத்தை செய்தார் என்று சொல்லி கர்த்தர் தங்கி இருக்கிற கிருபை கட்டளையிட்டு உங்களை உயர்த்துகிறதைக்கான கிருபை தருவார். விசுவாசத்தோடு செய்யுங்கள், தேவனுடைய கரத்தை காண்பீர்கள். தேவனுடைய கரத்தை காணும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஆகையினால யாருக்கும் விரோதமாக எழும்பி எந்த வார்த்தையும் பேசிவிட வேண்டாம். குடிந்தமான மட்டும் எல்லோரையும் ஆசீர்வதிப்போம். ஆசீர்வதிக்கிற இருதயத்தை கத்த தருவாராக. அப்போ வார்த்தையினால கூட யாரையும் கொள்ளாதபடிக்கு தேவ அன்பினால் கத்தர் நிரப்பட்டும். இந்த நாள் பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை ஆசீர்வதிப்பாராக. வியாதிகள் சுகமாகட்டும். யார் மனதையாவது காயப்படுத்தியிருந்தால் மன்னிப்பீராக என்று சொல்லுவோம். இது நிமித்தம் கர்த்தர் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு உயரத்து கொண்டு போகிற அற்புதத்தை காண்பீர்கள், காண்பீர்கள், காண்பீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே காண்பீர்கள். இயேசு நாமத்தினாலே இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். Take this prophetic word. Amen, amen, amen. God bless you.